மாண்புமிகு ஆசிரியர்களே, அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் என் வணக்கம். என் பேர் அயானஷ். நான் இன்று பேசப் போகிற தலைப்பு வேளாண்மையும் பண்பாடும். வேளாண்மை என்பது நமது வாழ்க்கையின் அடித்தளம். மனிதன் வாழ உணவு தேவை. அந்த உணவை வழங்குவது வேளாண்மை. வேளாண்மை தான் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. உழவு தொழில் இல்லாமல் நாடே இல்லை. உழவர்கள் தான் நமக்கு உணவு தரும் உண்மையான ஹீரோக்கள். பண்டைய காலம் முதல் தமிழர்கள் விவசாயத்தை தெய்வமாக கருதினார்கள். உழவன் தான் உலகத்துக்கே அச்சாணி என்ற பழமொழி உழவரின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. வேளாண்மை என்பது உழவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களின் நம்பிக்கை, இலக்கியம், சடங்கு, கலை போன்ற அனைத்திலும் கலந்த ஒரு முழுமையான பண்பாடு ஆகும். வேளாண்மையுடன் ஆழமாக தொடர்புடைய பண்டிகை தான் பொங்கல். பொங்கல் என்பது தமிழர்களின் அறுவடை திருவிழா. இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள்தான் பொங்கல். பொங்கல் பண்டிகை 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. போகி, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். போகி பழைய பொருட்களை அகற்றி புதியதற்கு இடம் தரும் நாள். பழைய கசப்புகளை எரித்து புதிய நம்பிக்கைகளை வரவேற்கும் பண்பாட்டு சிந்தனை. தைப்பொங்கல் புதிய அரிசியும் சர்க்கரை கரும்பும் அறுவடையாக கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது. மாட்டுப்பொங்கல் உழவர்களின் நண்பனான மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் நாள். இது மனிதனும் இயற்கையும் உயிரினங்களும் சேர்ந்து வாழும் பண்பாட்டை எடுத்து காட்டுகிறது. தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது நம் பண்பாட்டின் பெருமை. காணும் பொங்கல் இது உறவுகளை இணைக்கும் நாள். குடும்பம், நட்பு, சமூகம் ஒன்றிணைந்து பண்பாட்டை வாழ்வாக்குகிறது. வேளாண்மையும் பண்பாட்டும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போல. அவை தமிழர்களின் வாழ்க்கையை இன்னும் அழகாக ஆக்கின. நாம் விவசாயத்தை மதித்து உழவர்களுக்கு மரியாதை கொடுத்து இயற்கையை காப்போம். பொங்கல் போன்ற பண்டிகைகளை தொடர்ந்து கொண்டாடுவோம். வேளாண்மை வாழ்ந்தால் நாடு வளரும். பண்பாட்டு வாழ்ந்தால் மனிதன் உயர்வான் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.